அதிக லாபத்துக்காக இந்த மாதிரி பவுடரை தான் நாங்க கோதுமை மாவுல கலப்படம் பண்றோம். இதை சாப்பிடுற மக்களுக்கு எதிர்காலத்துல டாக்டரால கூட குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட வியாதிங்க வரும். இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தது யார் தெரியுமா? ஒரு பத்திரிகையாளர் குழு தன்னை ரகசியமா கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்கிறது கூட தெரியாம ஒரு கோதுமை மாவு தயாரிக்கிற ஃபேக்டரியோட ஆபரேட்டர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் தான் இது. அப்படி என்ன கோதுமை மாவுல கலப்படம் பண்ணாங்க? அந்த மாதிரி கலப்பட கோதுமை மாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, பாதுகாப்பா இருக்கிறது, அதோட அந்த பத்திரிகையாளர்கள் அங்க பார்த்த அதிர்ச்சியான விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஹிந்தி பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் குழு ஒன்னு உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஹாத்ரஸ் அப்புறம் ஃபிரோசாபாத் அப்படிங்கிற பகுதிகளில் உள்ள கோதுமை மாவு அரைக்கிற ஆலைகள்ல இவங்க கூலி வேலைக்கு போற மாதிரி அங்க போய் சேர்ந்து நடிச்சு கிட்டத்தட்ட 25 நாள் அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு கண்காணிச்சிருக்காங்க. இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத ஒண்ணு விடாம பதிவு பண்ணிருக்காங்க. அந்த விஷயங்கள் தான் இப்ப நாட்டையே உலுக்கி எடுத்திருக்கு. அவங்க அந்த ஆலைக்குள்ள வேலைக்கு சேர்ந்த மொதல் 14-15 நாளைக்கு அவங்களால பெருசா எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்க இருந்தவங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆலைக்குள்ள இருந்த ரகசியமான இடத்துக்கு இவங்களால போக முடிஞ்சிருக்கு. அப்படி இவங்க போகும்போது அங்க சில மெஷின்கள் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்ததை பாக்குறாங்க. அதுல ஒரு மிஷின்ல பாத்தீங்கன்னா ஸ்டோன் பவுடர், அதாவது கல் தூள் நிரப்பப்பட்டிருந்ததாகவும், அதே இன்னொரு மிஷின்ல பாத்தீங்கன்னா கோதுமை மாவு நிரப்பப்பட்டிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த மெஷின் இயக்கப்படும் போது கோதுமை மாவும் கல் தூளும் ஒன்னோட ஒண்ணு கலந்துச்சான். அந்த இடத்துல உள்ளவங்களோட வேலை என்னன்னா அந்த கோதுமை மாவோட இந்த கல் தூள் எந்த அளவுல கலக்கணும் அப்படிங்கறத மெஷின்ல செட் பண்ணிட்டு அது சரியா கலக்குதா அப்படிங்கறத கண்காணிக்கிறது தானா. அதிக லாபம் பார்க்கறதுக்காக கல் தூள கோதுமை மாவுல கலந்து எடையை கூட்டி சட்டவிரோதமா இப்படி கலப்படம் பண்ணி வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சவங்க அந்த ஸ்டோன் பவுடர்ல என்னதான் இருக்கு, அது இவங்களுக்கு எப்படி கிடைக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற நெட்வொர்க் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேற ஒரு பிளான போட்டிருக்காங்க. அந்த பிளான் படி இன்னொரு ரிப்போர்ட்டர் வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கலப்பட ஃபேக்டரியோட ஆபரேட்டரை போய் பார்த்திருக்காரு. அப்ப அந்த ஆபரேட்டர் கிட்ட தானும் ஒரு மாவு வியாபாரி தான் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு, எனக்கு ராஜஸ்தான்ல கோதுமை மாவு சப்ளை பண்றதுக்கு ஒரு டெண்டர் கிடைச்சிருக்கு, அதுக்கு இதே மாதிரி ஒரு ஃபேக்டரி செட்டப் பண்ணணும், அத இந்த தொழில நெளிவு சொல்லி தெரிஞ்ச நீங்க தான் எனக்கு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை கேட்ட அந்த ஆபரேட்டரும் நமக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு உளர ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆபரேட்டர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, நாங்க மாவுல கலக்கிறது பாத்தீங்கன்னா சோப் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு வெள்ளை கல்லு, அந்த கல்ல அரைச்சி வர்ற பவுடரை தான் நாங்க கோதுமை மாவுல சேர்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 10% வரைக்கும் ஈஸியா கலக்கலாம், மார்க்கெட்லயும் அப்படிதான் கலக்குறாங்க, ஆனா எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலன்னா 15-20% கூட பிரச்சனை இல்லாம கலக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு உடனே அந்த ரிப்போர்ட்டர், அப்படி கலப்பனை செஞ்சா அதுல செய்யற சப்பாத்தில டேஸ்ட் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஆபரேட்டர் அதெல்லாம் எந்த டிஃபரன்ஸும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி எந்த டிஃபரன்ஸும் தெரியாதுன்னு உறுதியா சொல்றீங்க, நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் திரும்ப கேட்டதுக்கு, ஆமா அதுல நாங்க ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியாதுன்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்கே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆபரேட்டர். இதோட சேர்த்து அந்த வெள்ளக்கல்லு மாவு வாங்கும் போதே நரநரன்னு இல்லாம பார்த்து வாங்கணும், அதே மாதிரி நல்லா வெள்ளையா இருக்கிற மாவு தான் வாங்கணும், ஏன்னா இதுலயே மஞ்சள் கலர்ல எல்லாம் மாவு வரும், அதை வாங்கி ஏமாந்துட கூடாது அப்படின்னு ஏமாறாம இருக்க டிப்ஸும் சொல்லியிருக்காரு. எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க, என்ன மனுஷன். இப்ப அந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி வெள்ளைக்கல் தூளை கோதுமை மாவுல சேர்க்கறதுனால அதை சாப்பிடுறவங்களுக்கு உடல்நலக்கேடு எதுவும் வராதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த உத்தம ஆபரேட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரிசி மாவு மாதிரி ஏதாவது கலப்படம் பண்ணா கூட உடம்புக்கு கெடுதல் கிடையாது, ஆனா இந்த வெள்ளைக்கல் தூள் உடம்புக்கு நஞ்சு தான், இதை சாப்பிடுற மக்களுக்கு எதிர்காலத்துல டாக்டரால கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு வியாதிகள்லாம் வரும் அப்படின்னு அசால்ட்டா சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன கேள்வினா, அவருக்கும் இந்த மாதிரி குடும்பம் குழந்தைங்க எல்லாம் இருக்கும்ல, அவர் குழந்தைங்களுக்கு இப்படி நஞ்சு கொடுப்பாரா? இதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணிருக்காரு, டெக்னிக்கல் டீடைல்ஸ்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கம்மா, அப்படியே உங்க முதலாளி கிட்ட கூட்டு போனீங்கன்னா லாப நஷ்ட கணக்குகளையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த ஆபரேட்டர் முதலாளி கிட்டையும் கூட்டு போயிருக்காரு. அந்த முதலாளியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவர், எவ்வளவு கலப்படம் பண்ணணும், எவ்வளவு கலப்படம் பண்ணா எவ்வளவு லாபம் பார்க்கலாம் இப்படின்னு புட்டு வச்சிருக்காரு. அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா தினமும் 10 மணி நேரம் ஓடக்கூடிய 4 கிரைண்டர் உள்ள ஒரு ஆலையில 10% கலப்படம் பண்ணா ஒரு நாளைக்கு 14,000, இதுவே 20% கலப்படம் பண்ணா ஒரு நாளைக்கு 25,000 கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் வரைக்கும் கூட இப்படி கலப்படம் பண்ணி லாபம் பாக்குறாங்க அப்படின்னு அந்த பத்திரிகையில குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த முதலாளி கிட்ட இருந்து லிங்க் பிடிச்சி அவங்க பார்த்த ஆலைகள்ல இருந்த அந்த கலப்படம் செய்யற மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அதை செட்டப் பண்ணி தர ஒருத்தன் கிட்ட போயிருக்காங்க. அவன் என்னடான்னா, பிளேயிங் ஸ்குவாட் வந்தா கூட உங்களை கண்டுபிடிக்க முடியாதபடி ஃபேக்டரி செட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறமா அங்கிருந்து லிங்க் பிடிச்சி அந்த வெள்ளைக்கல் தூள் இருக்கு பாத்தீங்களா, அதை சப்ளை பண்ற ஒரு சப்ளையரை போய் பாக்குறாங்க. அவன் அந்த தூளை பத்தி என்ன சொல்லியிருக்கான்னா, இது ராஜஸ்தான்ல உள்ள மைன்ஸ்ல இருந்து வெட்டி எடுக்கப்படுற ஒரு விதமான கல்லு, இத டால்க் இல்லனா சோப் ஸ்டோன் சொல்லுவாங்க. இத பொதுவா பாத்தீங்கன்னா பெயிண்ட் தயாரிக்க, பேப்பர் தயாரிக்க, சிலைகளுக்கு, ஃபேஸ் கிரீம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுல ஷார்ட்டேஜே வராது, எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு நான் சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதோட மார்க்கெட்லயும் நிறைய ஆலைகள்ல இதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறமா தான் அந்த ரிப்போர்ட்டர் இன்னொரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இப்படியே கட் பண்ணீங்கன்னா, இந்த சம்பவத்தை ஒட்டியே உத்தரப்பிரதேசத்துல அங்க உள்ள ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்
கவர்மெண்டான FSDA பல இடங்கள்ல உள்ள கிட்டத்தட்ட 31 கோதுமை ஆலைகள்ல அதிரடியா ரைடு பண்ணிருக்காங்க. அதுல ஆக்ராவுல ஃபதேபூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் உள்ள ஒரு ஆலையில 1800 கிலோ சோப் ஸ்டோனையும் 1350 கிலோ பேக்கேஜ் செய்யப்பட்ட கோதுமை மாவையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதோட மைன்புரி அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு ஆலையில இருந்து சுமாரா 2150 கிலோ டால்கம் பவுடரை கைப்பற்றி இருக்காங்க. நீங்க யோசிக்கிறது புரியுது, என்னடா இது சோப் ஸ்டோன் டால்கம் பவுடர் கண்ட கருமத்தெல்லாம் சாப்பிடுற சாப்பாட்டுல கலக்குறாங்களே அப்படின்னு. ஆனா இப்படி கைங்களவுமா மாற்றுறது இது ஒன்னும் முறை கிடையாது. 2024லயே பாத்தீங்கன்னா இதே உத்தரப்பிரதேசத்துல கோதுமை மாவுல கலக்க வச்சிருந்ததா சொல்லி 400 கிலோ அலபாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொருளை பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. சோப் ஸ்டோன் டால்கம் பவுடர் அலபாஸ்டர் புதுசா இருக்குல்ல, ஆனா இது புதுசா இருக்கு. அந்த கலப்படம் செய்யப்பட்ட பிராண்டோட கோதுமை மாவு இருக்கு பாத்தீங்களா, அத மார்க்கெட்ல இருந்து திரும்ப பெறவும் நடவடிக்கை எடுத்தாங்க. இப்ப நடந்த ரைட்ல அதிகாரிகள் பறிமுதல் செஞ்ச எல்லா கோதுமை மாவு சாம்பிள்ஸையும் லேப் டெஸ்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல கலப்படம் உறுதியாகிற பட்சத்துல நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிருக்காங்க. அதோட ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்டோட ஆரம்ப கட்ட விசாரணையில இந்த மாவு உத்தரப்பிரதேசத்தை தாண்டி மத்திய பிரதேச, ராஜஸ்தான் இன்னும் சில பகுதிகளுக்கும் சப்ளை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இன்னும் எந்தெந்த மாநிலங்களுக்கு எல்லாம் போயிருக்குன்னு முழு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியுமா. இது ஏதோ உத்தரப்பிரதேசம் பக்கம் மத்திய பிரதேசம் பக்கம் நடக்குது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கலப்பட ஐடியாக்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கொரோனா வைரஸ் மாதிரி பக்கத்து ஸ்டேட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பக்குன்னு இங்கேயும் பரப்பி விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு 2024ல ஜெய்ப்பூர்ல இருந்து சென்னைக்கு எந்த சுகாதாரமும் இல்லாம 5 நாள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்த கெட்டு போன 1600 கிலோ ஆட்டுக்கறியை ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் பிடிச்சத நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. நம்ம தமிழ் குரு சேனல்லையுமே அதை பதிவு பண்ணியிருந்தோம். சரி, அப்படியே இங்க கலப்பட கோதுமை வந்தாலும் நான்லாம் எப்பவுமே பிராண்டட் கோதுமை மாவு தான் வாங்குவேன், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டுல ஓகே, ஆனா கடையில போய் சாப்பிடும் போது அவங்க என்ன கோதுமை மாவை யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்காக எல்லா கடையிலுமே கலப்படம் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லல. சில பேர் அதிக லாபத்துக்காக இப்படி தெரிஞ்சே செய்யலாம். அதே சமயத்துல நேர்மையாவே கடை நடத்துறவங்க கூட தெரியாதனமா இந்த மாதிரி மாவை வாங்கிட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா நம்ம என்ன தெரிஞ்சா கலப்பட பொருளை வாங்குறோம், அதே மாதிரி அவங்களும் தெரியாம வாங்கி ஏமாறலாம் இல்லையா. அதுக்காக தான் எல்லாருக்குமே இந்த விழிப்புணர்வு தேவைப்படுது. நம்ம வீடு ஹோட்டல்னு மட்டும் தான் யோசிக்கிறோம், ஆனா அந்த ரிப்போர்ட்டர் குழு அடுத்து எங்க போனாங்க தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல உள்ள 3 பள்ளிகளுக்கு போனாங்க. அங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்யறதுக்காக வச்சிருந்த 1 கிலோ 28 ரூபா அப்படிங்கிற விலைக்கு வாங்கப்பட்ட கோதுமை மாவை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குழந்தைகள் சாப்பிடுற அந்த எல்லா மாவுலயுமே கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கலப்படம் செய்யப்பட்ட மாவை தொடர்ந்து சாப்பிடுறப்ப கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, குடல் பிரச்சனையில இருந்து கேன்சர் வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு ETV பாரத் அப்படிங்கிற ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்த ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஒரு காமன் மேன் இந்த கலப்பட கோதுமை மாவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபீசர் 3 வழிகளை சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது லெமன் டெஸ்ட். அதாவது ஒரு சின்ன கிண்ணத்துல கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விடலாம், இல்லனா வினிகரை விடலாம். அப்படி விடும்போது அது அந்த அமிலத்தோட வினை புரிஞ்சு கேஸ் உருவாகி பபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மாவுல சாக் பவுடர், கால்சியம் கார்பனேட் அதிகமா கலப்படம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது வாட்டர் டெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு வெளிப்படையான கண்ணாடி டம்ளர்ல தண்ணி எடுத்து அதுல ஒரு ஸ்பூன் கோதுமை மாவை போட்டு கலக்கணும். மாவுல கல்தூள் கலக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது வெயிட்டா இருக்குமா, அந்த கனமான துகள்கள் சீக்கிரமா கீழே படியுதா அப்படிங்கறத ஒரு ஆரம்ப கட்ட இண்டிகேட்டரா பார்க்கலாமா. மூணாவது ஃபிங்கர் டெஸ்ட். கொஞ்சம் மாவை உங்க உள்ளங்கையில எடுத்து வச்சு 2 கையாலையும் மெதுவா தேய்ச்சி பார்க்கணும். சுத்தமான கோதுமை மாவா இருந்தா கொஞ்சம் ரஃப்பாவும் சொரசொரப்பா கிரெயினியாவும் இருக்குமா, ஆனா கல்தூள் சேர்க்கப்பட்டிருந்துச்சுன்னா அது வளவளன்னு ரொம்ப ஸ்மூத்தா இருக்குமா. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டெஸ்ட் எல்லாம் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபீசர் சொல்லி இருந்தாலும் இதெல்லாம் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்ச டெஸ்ட் கிடையாது. இது ஒரு ஆரம்ப கட்ட டெஸ்ட், ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு மட்டுமே கலப்படம் இருக்கு அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. இந்த டெஸ்ட்ல சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை உறுதிப்படுத்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து லேப் டெஸ்ட் பண்ணி தான் உறுதி பண்ணிக்க முடியும். நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இதை தவிர்த்து இன்னும் சில வழிகளையும் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கோதுமை மாவு ரொம்ப விலை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல சந்தேகப்படணும், ஆராயணும். அப்புறம் நல்ல பிராண்டடான கோதுமை மாவு வாங்கலாம். அப்படி வாங்கும்போது கூட அதுல எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது அவசியம். ஒருவேளை பேக்கடா இல்லாம லூஸ்ல மாவு வாங்குறீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையான இடத்துல தொடர்ந்து வாங்கலாம். அப்படி வாங்கும் போதும் யூசுவலான நேரத்துல தான் இருக்கா, ஏதாவது அன்யூசுவலா ஸ்மெல் வருதா, இதெல்லாம் செக் பண்ணி வாங்கலாம். நம்மளே கோதுமையை வாங்கி நமக்கு நல்லா தெரிஞ்ச இடத்துல அரைச்சு வச்சுக்கிட்டாலும் இந்த கலப்படங்கள்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.